Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தேனி நகரின் மையப்பகுதியான பகவதி அம்மன் கோவில் தெரு பகுதியில் ஏராளமான ஜவுளிக்கடை, பள்ளிக்கூடங்கள் அமைந்திருக்கின்றன. மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இப்பகுதி எப்போதும் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்படும். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலையில் அப்பகுதியில் 4 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் அவ்வழியாக நடந்து சென்ற மாணவிகள் அருகே சென்று கத்தியும், அருகில் இருந்த கடை மீது விழுந்து ஆபாச வார்த்தைகளில் கத்தியும் அலப்பறை செய்திருக்கிறார்கள். இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தேனி டவுன் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அலப்பறை செய்த 4 பேரில் 2 பேர் தப்பி ஓடி உள்ளனர். பின்னர் அங்கு நின்ற 2 பேரையும் போலீசார் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் அரண்மனை புதூர் பகுதியை சேர்ந்த 21 வயது பரஞ்சோதி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுவன் என்றும், மேலும் தப்பியோடிய 2 சிறார்களும் 15 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இருவரையும் ஜாமீனில் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மறுநாளே அந்த அலப்பறையில் ஈடுபட்டவர்கள் பகவதி அம்மன் கோவில் தெரு பகுதிக்கு சென்று, எங்க மேலேயா புகார் கொடுக்கிறீங்க, பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுவோம், ஜெயிலுக்கு போனாலும் ஜாமீன்ல வந்துருவோம் என சாலையோரம் கடை வைத்திருந்தவர்களிடம் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சாலையோரம் கடை வைத்திருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு சென்ற தேனி டவுன் காவல் நிலைய போலீசார் மிரட்டல் விடுத்தவர்களிடம் உனக்கு இங்கு என்ன வேலை என விசாரித்தனர். அப்போது அங்கிருந்தவர் செல்போனில் வீடியோ எடுக்க, நீங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க என மிரட்டும் தொனியில் பேசினர். பின்னர் போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இது குறித்து பேசிய அப்பகுதியில் கடை நடத்தி வரும் வியாபாரி ஒருவர் தொடர்ந்து இதுபோன்ற அச்சுறுத்தும் வகையில் சிறுவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், போலீசாருக்கு தகவல் கொடுத்தால் அவர்கள் எச்சரித்து மட்டும் விட்டு வெளியே விட்டு விடுகிறார்கள் என்றும் ஆதங்கத்தோடு தெரிவித்தார். தேனி பகவதி அம்மன் கோவிலில் சாலையோர வியாபாரி நான். இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரே அடக்கப்போரா இருக்குது. அதாவது வயசு பசங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு, தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இடைஞ்சல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நடந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. நேற்று வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸ்காரங்க கூட்டு போனாங்க, சத்தம் போட்டாங்க, செஞ்சாங்க. இன்றைக்கி மறுபடியும் அதே மாதிரி வர்றாங்க. அதே மாதிரி இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பிள்ளைய போக முடியல, ஒரு காலேஜ் விட்டு போக முடியல. ஃபுல்லாக பைக்கில் வச்சு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு ஆகாத வண்டி வச்சுட்டு
மக்களை வந்து அச்சுறுத்தும் வகையில் சைலன்சரை வச்சு ஓட்டிக்கிட்டு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இந்த நடையில் வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப பாதிப்படையுது. என்னன்னு நம்ம கேட்டோம்னா அவங்க நம்மளை மீறி எகிர்றாங்க. என்ன செய்வ, போலீஸே வந்தாலும் நாங்கள் போலீஸே குத்துவோம்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து இந்த தெருவில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து பாதிப்பும். போலீஸார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களும் நேற்று வான் பண்ணி சத்தம் போட்டு இனிமேல் இந்த மாதிரி தொந்தரவு வர பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இன்றைக்கி மறுபடியும் அதே பிரச்சனையே தொடர்ந்து வருது. இது மக்களுக்கு வந்து காவல்துறை எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். சாலை ஓரத்தில் கடை நடத்தி வரும் பெண் ஒருவர் இது குறித்து பேசிய போது, போதையில் அலப்பறை செய்யும் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து பெட்ரோல் குண்டு வீசி விடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுவதாகவும் இப்பகுதியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் பகவதியம்மன் கோயிலில் நாங்கள் சாலையோர வியாபாரிகள் நேற்று சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுற டைமிங்கில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு போகிற பிள்ளைங்கள்ட்ட வந்து பசங்க பிரச்சனை பண்ணுறாங்க. அது எங்கள் கடையில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. கஞ்சா, தண்ணி, ஊசின்றாங்க, மாத்திரைன்றாங்க. இத்தனையும் போட்டுட்டு வயசு பிள்ளைங்க போகிறாங்க வர்றாங்க. அதை கேட்டால் எங்கள் வியாபாரிகளை போட்டு அடிக்கிறாங்க பசங்களே. அதுக்கு மீறி நாங்கள் ஜெயிலுக்கு போனால் நாங்கள் ஜாமீனில் வெளியில் வந்து நாங்கள் பெட்ரோல் குண்டு போடுவோம் அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாங்க. இன்றைக்கும் அந்த பசங்க வந்திருந்தாங்க. நாங்கள் பொதுமக்கள், நாங்கள் சாலை வியாபாரிகளாக சேர்ந்து மறுபடியும் போலீஸுக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. தேனி மாவட்டத்தில் நாங்கள் சாலையோர கஷ்டப்பட்டு நாங்கள் டெய்லியும் காலையில் வந்தால் சாயங்காலம் நைட்டு 9 மணிக்கு போகிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த அரசியலில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இச்சம்பவம் குறித்து போலீசார் தரப்பில் கேட்டபோது, முதலில் 2 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து பேசியதாகவும் அப்போது வழக்கு பதிவு செய்து ஜாமீனில் விட்டதாக கூறப்படுகிறது. அந்த நபர்கள் மீண்டும் அராஜகம் செய்திருக்கும் நிலையில் தற்போது 3 பேரின் மீது புதியதொரு வழக்கில் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சிவா. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.